Better bomb, better bomb, better. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா எக்ஸியான் சாகா டிடியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் போக போக தான் கதை நல்லா போகும். சில இடங்கள்ல என்னடா இது மொக்கையாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸியான் சாகா டிடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 4. எபிசோடு ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஆட்கள் எல்லாம் ட்ராவல் ஆரம்பித்து போய்கிட்டே இருக்க, டயர்டாக இருக்கே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நம்ம கானோட ஸ்நாக்ஸ் அந்த பெட்டு வந்து தூக்கின்னு ஓடி போயிடுது. துரத்துக்கிட்டே அவனும் கத்திக்கிட்டே போக, ஏய் திருப்பி கொடுன்னு அது மரத்து மேலே சோக்கா போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. இதுக்கு தாண்டா நான் போய் இதை விட்டு வாங்கன்னு சொன்னேன், என் சோறில் திருடி தின்னுது பாருன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சோறு தானே அப்புறமா வாங்கி தரேன் சாப்பிடு. சரி இது பீஸ்ட் பெட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஏதாவது பேர் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீல் சொல்ல, சம பீஸ்டினே கூப்பிட்டுருவோம்ப்பா அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றாங்க. ஏமா அதை பார்க்கறது கியூட்டா இருக்கா, அதனால கியூட்டான பேர் வைப்போன்ற மாதிரி சொல்ல, கூட இந்த மெய்டும் என்ன பண்றான், ஆமாமா கியூட்டான பேர் பண்ண யோசிப்போம் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பேரை சொல்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மால் இதுல கோவப்பட்டு என்ன பண்றா, கத்திக்கின்னு பேர் வைக்கிறதுனா நல்லா யோசிச்சு வைங்கப்பா, ஏன்னா பேர் வைக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? எங்க உலகத்துல இப்படிதான் ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஜாப்பனீஸ், கடைசி லெட்டர் மட்டும் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் ஒரு மீனிங் இருந்து, ஆனா கடைசி லெட்டருக்கு எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. அதனால கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை வாழ்க்கை ஃபுல்லா அதை வச்சு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு பேர் கொடுக்குறீங்கன்னா அது வந்து அவன் யாருன்றதை டிஃபைன் பண்ணும். அதாவது நாம யாருன்றதை நம்மளோட பேர் தான் முதல்ல காமிக்கும். அதனால நல்லா யோசிச்சு வைங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப லூஸ் தனமா இருக்கு, அதனால இதுக்கு பீஸ்ட்னே பேர் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டை கியூட்டா இருக்கு, அதனால கியூட்டான பேர் தான் போன்ற மாதிரி ஸ்டீல் கத்திட்டு இருக்காரு. கூட சேர்ந்து மெய்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க மாத்தி அடிச்சுக்கிட்டு அதுக்கு கியூட்டா பேரை சொல்றேன்னு சொல்லிட்டு கியூட்டி பை அப்படின்றான். அவனோட ஃபியோல் பரும்பிலி ஃபுல் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய பேரை சொல்றான். இது கேட்கறதுக்கே வாயில நுழையவே இல்லை. என்னடா இது பேர், இதுக்கான அர்த்தம் நான் சொல்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாய மூடுறா எப்பா, 4 வாரத்தில் எதாவது பேர் சொல்லுங்கடா, 40 வாரத்தில் சொல்றானுங்க. கூப்பிடுற மாதிரி ஈஸியா இருக்கணும், 4 வாரத்தில் முடியுங்க. அலங்காலமா அந்த மாதிரி தானே பேர் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல, அந்த மாதிரியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்தவும், டேய் முதல்ல இருங்கடா, இது ஆம்பளையா பொம்பளையாடே தெரியல, அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோன்ற மாதிரி நம்மால் கத்திட்டு இருக்கா. அது மேலே தொப்புன்னு இவன் மேலே விழுது. பாத்தியா ஆம்பளையா பொம்பளையான்ற மாதிரி கேட்க, டே அது என் மூஞ்சி மேலே தான் ஊந்து, அதோட பால்ஸ் எல்லாம் நான் பார்க்கல, நீயே பார்த்து சொல்லு. இதுக்கு பேசாம கோயமோன்னு பேர் வச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி கான் சொல்ல, அதெல்லாம் வேணாப்பா, அது ஒரு 3 லெட்டர் தான், நான் இப்போ சொல்றேன் பாரு, நான் அதான் பேர் சொல்றேன், கியூட்டா வைக்கலான்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மால் கடுப்பாயிட்டு இதை பெட்டுன்னே கூப்பிட்டுக்கும், இனிமே இதோட பேர் பெட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சண்டை போட்டு அதுக்கு பேரே வைக்காம போயிடுறாங்க. சரி வாங்க நம்ம டிராவல் ஆரம்பிப்போம், இது டைம் ஆகுது, அவ்வளோ நேரம் தான் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க எழுந்து நடந்து போக, இவங்க நடந்து போறது அந்த ஃப்ளோரா பொண்ணு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு பிளான் தான் பண்ணிட்டு இருக்கா போலவே. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம வேரியேஷனையும் இறக்கையும் தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்ற மாதிரி அந்த வேரியேஷன் கேட்க, அதுக்கு ஏற்க என்ன சொல்றான்னா, என்னோட மேன்ஷனுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு அவனோட எஸ்டேட்டுக்கும் போயிட்டு உள்ள நுழையலான்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேஸ்டல் மாதிரி இருக்கு. இதுல என்னடா யாருமே ஆளை காணும், நம்ம 2 பேர் தனியா இருக்க போறோமா அப்படின்ற மாதிரி வேரியேஷன் கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல என் பட்லர் வந்து இங்க இருப்பாரு, செபாஸ்டியன் நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கான். அங்க ஒரு பொண்ணு ஓடி வந்து, எரக் மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இதான் மாஸ்டர் செபாஸ்டியனா அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் கேட்கறான். அதெல்லாம் கிடையாது, இதுதான் என்னோட ஃபியான்சே, இவளோட பேரு எமிலியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது உங்களோட ஃபியான்சேவா, அதாவது கட்டிக்க போற பொண்ணு, இந்த விஷயம் எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பட்லரும் உள்ள வந்து, நீங்க வாங்க வெல்கம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட ரூமையும் அப்படியே காட்டிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வேரியேஷன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாமா அவங்க ரொம்பவும் நல்லவங்க, ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பட்லர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் இங்க தான் தங்க போறாங்களான்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் கிடையாது, அவங்க இங்க தங்க மாட்டாங்க, அவங்க மேன்ஷன்ல தான் இருப்பாங்க, எப்பப்பெல்லாம் எரிக்ஸமா இங்க வராரோ அப்பப்பெல்லாம் அவங்க வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க தினமும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். ஓ அப்படியே விஷயம், சரி சரி ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் உள்ள போக, இந்த பக்கம் எருக்கு தான் காட்டுறாங்க. இந்த எமிலியா பொண்ணு என்ன பண்றான், இவளுக்கு அடிப்பட்டது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே, சரி எங்களோட ஃபேமிலி மெடிசன் ஒன்று இருக்கு, அந்த சீக்ரெட் மெடிசன் அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய அடியா இருந்தாலும் சரியாயிடும், உங்களுக்கு வந்து குணமாகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால காட்டுங்க நான் அப்ளை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா காட்டக்கூடிய விஷயமே இல்லமா அது, இந்த காட்டினா இவன் நம்ம கூட இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறா. எனது உங்களுக்கு பால்ஸ் போயிடுச்சா, எனக்கு பால் இல்லாத எருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுவா. ஐயோ அந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது, இவகிட்ட உண்மையும் சொல்ல முடியல, உண்மையும் சொல்லாமலும் இருக்க முடியல, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி, இந்த மெடிசன் எனக்கு தேவையில்லை, இங்கேருந்து நம்ம கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷனை கூப்பிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர. அவன் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க மாட்டான். ஏன்டா வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை அந்த பொண்ணு வராங்களா, ஏன் கோவமா என்ன பேசுனீங்களா, என்ன சோகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கூட அந்த பட்லரும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்காரு, நீங்க என்ன தப்பா பேசிட்டீங்களா, ஏன்னா அவங்க வந்து சோகமா இருக்காங்கன்னு, நான் எதுவும் பேசலப்பா, சரி சரி எமிலியா நீ இறங்கி
வா எங்க கூட வா அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடவும் அந்த பொண்ணு சந்தோஷமா அப்படி இறங்கி அவன் கூட வந்து உட்காந்துக்கிறா. இவனுக்கு என்ன யோசனைனா எப்படா என் பால்ஸ் போடுறது அவகிட்ட சொல்றது, சொன்னா அவன் என்னை விட்டு ஓடி போயிடுவாளே, அப்புறம் எப்படி காதல வந்து பண்றது, பால்ஸ் என்னனால காதல் இருந்தா போதுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிக்னிக் மாதிரி போறாங்க போல இவங்க. அங்க நிறைய மீன் இருக்கு. இந்த சின்ன பையன் மாதிரி அப்படி என்ன பண்றான்னா வேரியேஷன் போய் அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். இதே அவங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டே இருக்க அந்த எம்எல்ஏ பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நம்மளும் வந்து குழந்தைங்களை உருவாக்கலாமா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எத்தனை குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு தான் பொருளே இல்லையே எப்படி குழந்தை உருவாக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் யார் இப்போ யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சு எழுந்து போறான். இவளுக்கு வந்து என்னன்னா ஒருவேளை நம்ம தப்பா எதனா பேசிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு தான் பால்ஸ் இல்லையே, அதனால வருத்தப்பட்டு அங்கிருந்து சமாளிச்சு எழுந்து ஓடிட்டு இருக்கான். எப்படிரா கடவுளே என் வாழ்க்கையில மட்டும் பூந்து பூந்து விளையாடுறே, இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த வேரியேஷன் என்ன பண்றானா அப்படி எமிலியா பொண்ணு கிட்ட வந்து தான் பேச ஆரம்பிக்கிறான். அவர் வந்து அடிப்பட்டதுல இருந்து இப்படிதான் சுத்திட்டு இருக்காரு, எங்களுக்கே என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல எங்க அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கே தெரியல, ஆனா வந்து கூடிய சீக்கிரம் குணமாயிடுவான் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியானது, அது என்ன தெரியுமா, அந்த டிடியை தேடி கண்டுபிடிச்சு நான் அடிக்காம விட மாட்டேன், அவன் என்னையும் தோக்கடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கத்த. யார் அந்த டிடி, அவன் தான் வந்து எரிக் சாமா தோக்கடிச்சான், என்னையும் தோக்கடிச்சான், ஆனத்துல இருந்து காக்காப்பி மாதிரி கீழே விழுந்து எங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம வந்து ஸ்டேஞ்சான ஆள் மாதிரி இருந்தான், வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணான், அதனால தான் வந்து எரிக் சாமாவை தோத்து போயிட்டாரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் அந்த நாய் ஆச்சு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இந்த ஃபிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியே ஏதோ வண்டி நிற்குது. என்னடா உள்ள பார்த்தா 2 பசங்க வந்திருக்காங்க, ஒரு பொண்ணும் பையனும். இந்த பையனோட பேர் லிம்பஸ், அந்த பொண்ணோட பேர் கப்ரியலா. இவங்க 2 பேரும் எருக்கோட ரிலேட்டிவ்ஸ், தூரத்தை சொந்தம் மாதிரி. இவங்க 2 பேரும் விசிட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. பெறா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்ட, யாரா அவனை அடிச்சாலும் உன்ன மாதிரி ஒரு ஆள் அடிச்சிருக்கானா, மிகப்பெரிய ஆளா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் நீ தட்டி விடு, சரி இங்க எதுக்காக வந்த, உன்னை பார்க்கறதுக்கு தான்டா. ஓ அப்படியா, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறா. இது எங்க ஃபேமிலியோட ட்ரெடிஷனல் மெடிசன், இதை வந்து காஃபில கலந்து குடிச்சிங்கன்னா போதும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனது குடிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வாங்கிக்கிற. இதை பார்த்து எமிலியாவுக்கு வந்து சோகமாயிடுறேன். ஏன்னா அவள் கொடுத்த மெடிசனை வாங்கல இல்லையா, அவள் வந்து அவளே அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா, அதாவது தான் நம்மளால் காட்டிருக்க மாட்டான், இதுதான் குடிக்கணும் இல்லையா, அதனால இவனே போட்டு மிக்சி பண்ணி குடிச்சிடல அப்படின்னு யோசிச்சான் போல. அதனால தான் வாங்கியிருக்காத. வந்தவன் கிளம்புற மாதிரி இல்லை, இங்கே டேரா போடுறான் போல. சரி நாங்கள் தங்க போகிறோம், சோறு ரெடி பண்ணி செபாஸ்டியன் அப்படின்ற மாதிரி பட்லர் கேள்வி சொல்ல, யாரா இந்த ஆளு அப்படின்ற மாதிரி தான் வேரியேஷன் பார்த்துட்டு இருக்கான். சரி நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அந்த எமிலியா பொண்ணு கிளம்ப ட்ரை பண்ண. அப்போ அந்த பையன் வெட்டுற மாதிரி இல்லை, நீங்களும் இங்கே தங்கிட்டு போங்க, இன்னைக்கு நைட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்து சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே விரிச்சு பாய் விரிச்சு படுத்துருவா போலியே அப்படின்ற பார்த்தா வேரியேஷன் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சில சொந்தக்காரங்களா இருக்காங்க, சரி அதெல்லாம் தட்டி விடுங்க. அப்படியே இந்த லிம்பஸும் கேப்ரியலோட ரூமை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா காஃபி மிக்ஸ் பண்ணுற பேர்ல ஏதோ குழந்தை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏதோ திட்டு வச்சிருக்கானுங்க போல. இது சாதாரண மெடிசன் ஒன்றும் கிடையாது, என்ன மாதிரி அடியை வேணா குணப்படுத்தும். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு, இதை கொடுத்தோன்னு வச்சுக்க குதிரை மாதிரி அவன் தாவுவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது வேற அர்த்தத்துல. அந்த டைம் யூஸ் பண்ணி நீ உள்ள பூந்துடுற, நீ உள்ள பூந்து அவங்க 2 பேருக்குள்ள எதனா பண்ணிட்டுனா அவனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லு, உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஃபார்ச்சூன், அதாவது சொத்துக்கு அவன் சொத்து எல்லாமே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ வந்து சோகமா இருப்பா. அப்ப அவ கையை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எப்படி ஒரே கலர் 2 மாங்க, அறிவே அறிவுதை, என்ன பார்த்தா எனக்கே பெருமையா இருக்குன்ற மாதிரி அவன் பெருமை பிச்சுட்டு இருக்கான். அவன் தங்கச்சியை பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு வந்து ஒத்துக்கிட்டு என்ன பண்றா, கலக்குன்னு சொல்லிட்டு அந்த காஃபி மாதிரி ஒரு கர்மாந்திரத்தை கலக்கி எடுத்துட்டு போய் இருக்கையில கொடுக்க, இதை நான் குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆமா குடிங்கன்னு சொல்லுவோம், அவனும் லபக்குன்னு குடிச்சிடுறான். சரி இங்க படுத்துக்கோங்க, படுத்துக்கிட்டா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி படுக்க வைக்க இவன் அவனை செடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன நினைக்கிறான்னா சாதாரணமாக இந்த மருந்தை குடிச்சா அவனுக்கு வந்து அப்படியே குதூகலமாயிடுவான். ஆனால் நம்மளுக்கு தான் பால் செய்யலி இது தெரியாது. இவன் வந்து அது ஜூஸ் கொடுத்த உடனே கிட்ட போயிட்டு அவளை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண நம்மளை கை தட்டி விட்டுறான், கையை பிடிச்சி முறுக்கவும் நீங்க ஹர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓன்னு கத்துறா. ஐயோ மன்னிச்சிருமா, நான் அப்படி வேணும்னே பண்ணலன்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இருக்கேன். உடனே உங்க அண்ணன் என்ன பண்ற, கதுவை தந்துட்டு ஒத்துட்டு எடா பாவி என் தகச்சி வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டு எடா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி கத்த. டேய் கல்யாணம் பண்ணிக்கதா, நான் எதுவுமே பண்ணலடான்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கேன். இங்க நடக்கிற விஷயத்த அந்த எமிலியா பார்த்துட்டு அங்க வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுறா. தங்கச்சியோட பேரையே நீ கெடுத்துட்டு ஒழுங்கா நீ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த லிம்பஸ் பையன் கத்திட்டு இருக்கான். டே கையை தட்டா பிடிச்ச, வேற எதுவும் பண்ணல, நீ என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா ஏதோ பிளானோட வந்திருக்கே அப்படின்ற மாதிரி அவன் கத்த. சும்மா போய் சொல்லாதடா, அந்த மருந்தை குடிச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ணலன்னா தான் அதிசயமே, நீ ஒரு ஆம்பளை தானே அப்படின்ற மாதிரி கேட்க. அடப்பாவி அதுக்கு தேவையான 2 விஷயத்த என்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நீ அவ்வளோ பேசுறனா சரி நம்ம 2 பேரும் ஒரு டியூவல் போட்டுக்கோ, 2 பேரும் சண்டை போட்டுக்கோ, யாரை ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நாளைக்கு பார்க்கலாம், களத்துல சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அந்த லிம்பஸ் பையன் அங்க வந்து கிளம்பி போயிடுறான். அவங்க கிளம்பி போகும்போது இவங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இந்த வந்து எப்படியாவது இந்த பொண்ணு இவனுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து அந்த எமிலியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வேரியேஷன் கேட்டுறான். அட பாவிங்களை எப்படியாடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம எருக்கிட்டே ஓடி வந்து சொல்லிடுறான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம சைலண்டா தான் இருக்கான். இவனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் போல. நீ எதுவும் கவலைப்படாத, நாளைக்கு சண்டையில கண்டிப்பா நான் ஜெயிக்கதான் போறேன், அந்த சண்டையில ஜெயிச்ச பிறகு அவனுக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்ற தான் பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த எமிலியாவும் வேண்டிட்டு இருக்கா கடவுள் கிட்ட எதுவும் தப்பா நடக்கூடாதுன்னு. இப்படி கட் பண்ணி இடத்துல தான் காமிக்கிறாங்க சண்டை நடக்க போற இடம். சுத்தி பார்த்து மிஸ்டா இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஆட்கள் 2 பேரும் வர அந்த பொண்ணும் அந்த பையனும் நின்றுட்டு இருக்காங்க. இதுல
தோத்துட்டேன், என் தங்கச்சி ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஃபியான்ஸ் இருக்கு, அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒன்று தரேன், அது என்னன்னா என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ, அதானே உன்னோட எய்மு, ஆனால் நீ தோத்துட்டுனா நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நான் தான் எல்லாம் தப்பிய பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, நீ வந்து இது பின் வாங்க மாட்டல அப்படின்னா சண்டையை ஆரம்பிக்கலாம், எனக்கு எழுப்பு கூப்பிடுற பாரு ஆளை, சுப்புனி சப்புனி மங்குனி அப்படின்ற மாதிரி கூப்பிடு. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கட்டையா ஒருத்தன் வரான், தலையில பார்த்தீங்கன்னா ராமோ ஸ்டூடியோ மாதிரி மாஸ்க்கை போட்டுன்னு கையில் ஒரு கோலோட வெளியே வந்து நிற்க, ஏடா இது சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். நீ பின்னாடி போடா, நானே இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏருக்கு வந்து வேரியேஷனை தள்ளி விட்டுறான். அவன் என்ன பண்ணுறான், வெளியே வந்த உடனே ஏதோ மந்திரக்கோள் மாதிரி வச்சுட்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி ஒரு 7 பேர் வராங்க. 7 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்க. ராமோ ஸ்டூடியோ மாஸ்க்கு போட்டுக்கிட்டு, அட பாவி ஹெல்ப்னு சொல்லிட்டு இத்தனை பேரை கூப்பிட்டு சண்டை போட வைக்கிறேன்டா, ஏன் நீ சண்டை போட மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். டே உங்ககிட்ட ஃபேரா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும், அதனால தான் யூடுகளை கூட்டு வந்திருக்கான், முடிஞ்ச ஆடுறா நாயே அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்கேன். இவங்க 7 பேருமே இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒருத்தரால கூட அந்த எருக்கு கூட சண்டை போடவே முடியல. செமையா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். பயங்கரமான ஸ்வாட் ஸ்கில்லாம் இருக்குது அவனுக்கு. யாரா அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டா, ஏற்கனவே சண்டையில வீக்கா இருக்கான்னு பார்த்தா இப்படி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பார்த்துட்டு, கடைசியா என்கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குடா தம்பி, வெளியே வாப்பா, கலர் கோழி குஞ்சு அப்படின்ற மாதிரி கூப்பிடு. அந்த கூண்டுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு கோழி குஞ்சு மாதிரி வருது, பார்க்கறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு, ஏதோ காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டான் போல. அது தலையில அந்த ராமோ ஸ்டூடியோ மாஸ்க் போட்டுட்டு அது இவனை அட்டாக் பண்ண வர, ஐயோ இது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன், தக்காளி உன்னை ரோஸ் பண்ணி நைட்டு தந்தூரி சிக்கன் நீதாண்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இவன் சண்டை போட. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவனால அடிக்கவே முடியல, ஏன்னா பயங்கர டயர்டாயிரா, ஏற்கனவே அந்த 7 பேர் கூட சண்டை போட்டதுனால. அதுவும் இல்லாமல் நம்மால் வேற இவன் பால்ஸை உடச்சு விட்டு இருக்கா இல்லையா, அதனால அதுவே இப்போதான் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கான். அப்படியே தொப்புனி கீழே விழுந்து அவள் தான் தோத்துருவான் அப்படின்ற மாதிரி இருக்க, ஏற்கமா நீங்கள் தோக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. யாரை பார்த்தா அந்த எமிலியா பொண்ணு இவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இதை பார்த்து அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணுதுன்னா அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது. அடே கோழி குஞ்சு என்ன தாண்டா நீ அட்டாக் பண்ணணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எருக்கு தடுக்க போகிறான். அவனால் ஓடவே முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு வெறி வருது. அந்த வெறியினால மேஜிக் பவர் ஆக்டிவேட் ஆகி அந்த ஆல்மா பவர் பார்த்தீங்கன்னா இவனை மொத்தமாக கன்சீவ் பண்ணி இவனுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த கோழி குஞ்சை வந்து கசாப்பை போட்டு விட்டு சாவடிச்சு அப்படியே அந்த கத்தி எடுத்துட்டு வந்து இவன் முன்னாடி நீட்ட இவன் நடுநடுங்கி போயிடுறான். இப்போ ஒத்துக்கிறியா நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லவும், ஆமாமா நான் தோத்துட்டப்பா, என்னை வந்து எதுவுமே பண்ணிடாத, என் கையில் எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படிதான் நான் ட்விஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா 8 ஒதுக்குறான். எங்கன்னா நம்மளோட முக்கியமான பொருளை தான், ஆனால் இவனுக்கு தெரியாது இல்லை ஏற்கனவே அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நின்றுட்டு இருக்கான். இங்கே வந்து சாதாரணமாக ஒரு பையனை அடிச்சாங்கன்னா பயங்கரமாக வழியில் துடிச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஏற்குது அது இல்லவே இல்லையே, ஏற்கனவே 2 வாட்டி அடி வாங்கி அங்கே உடச்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தெரியாத இந்த நாய் வந்து அங்கே அடிக்க இவன் கடுப்புல என்ன பண்ணுறான், பொக்குன்னு ஒரு குத்து குத்திடுறான். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அட்டாக் எப்படி நீங்கள் தாங்கினீங்க அப்படின்ற மாதிரி பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே அட்டாக் பண்ணா ரொம்ப வலிக்குமா அப்படின்ற மாதிரி தான் எம்எல்ஏ கேட்குறான். ஆமாமா அதுதாம்மா எங்களோட கோல்டன் எக்ஸ், அதை அடிச்சா அப்படிதான் ஆகும், ஆனால் இவர் எப்படி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எருக்கு என்ன சொல்கிறான்னா, நான் அதை பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ரியல் ரீசன் நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வேரியேஷன் போய் என்ன சொல்கிறான்னா, ஒரு வேலை இவர் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அதை ஃபுல் மெட்டல் பால் கெமிஸ்ட் ஆக்கிட்டாரோ, ஆஹா இவர மாதிரி ஒரு மனுஷன் இருக்கவர் இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பிரேஷனோட பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஊர் கிளம்பிட்டான் போல. மறுபடியும் அப்படியே வந்து பயங்கர டயர்டாக இருக்குன்றதால ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி திரும்பி வரும்போது நான் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவன் போக போகிற கடவுள்கள் குறிக்கிற ஹாட் ஸ்ப்ரிங் டமாச்சுக்குரே அப்படின்னா பால்ஸை மேக் பண்ணுற ஹாட் ஸ்ப்ரிங்னு ஏதோ ஒன்று கேள்விப்பட்டிருக்கான் போல். அங்கே தான் போய்கிட்டு இருக்கான் நம்மால் திருப்பி அவனுக்கு இழந்தது எடுக்கிறதுக்காக. அப்படியே காமெடியாக இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோ உங்களே சந்திக்கும் வரை டாடா பை பாய்.